கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ந்திருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறாய். அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்துருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரிடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்முடையத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினாலே அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களும் உள்ளாக்கினீர். அவரை உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சினால் குறிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினாலே அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்களை எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தில் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியிலிராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரல் இராதபடி ஒழிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள். தீவினை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த சங்கீத 21வது சங்கீதம் எப்படின்னா, தாவீது ஒரு போருக்கு போயிட்டு ஒரு வெற்றி அடைஞ்ச பிறகு பாடின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாவீதின் சங்கீதமாகவும் சொல்லலாம், அது மேசியாவின் சங்கீதமாகவும் சொல்லலாம். தாவீது எழுதி தம் ஜனங்களுக்கு கொடுத்து பாட சொல்லின சங்கீதம் இது. ஆண்டவர் எனக்கு செய்ததை தாவீது பாட்டாய் எழுதி தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து எழுதின ஒரு சங்கீதம் இது. இது ஒரு 3 பகுதியாக இந்த சங்கீதத்தை பிரிக்கலாம். 1லிருந்து 7 வரைக்கும் தாவீதுக்கு தேவன் செய்த தயவு, 8லிருந்து 12 வரை தாவீதுடைய எதிரிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அந்த இதுவை ஆண்டவர் என்ன செய்தார் என்றதை தாவீது குறிப்பிடுறார். 13வது வசனம் என்னன்னா, வெற்றி அடைஞ்ச பிறகு தாவீது தேவனை துதித்து பாடுகிற ஒரு பாடல் இது. இதுல எல்லா வசனங்களையும் கொடுத்து தியானம் பண்ண ரொம்ப லேட் ஆகிடும்ன்றதுனால ஒரு 2-3 வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இதை முடிக்க விரும்புகிறேன். 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படுவதில்லை. இந்த தாவீது கர்த்தர் மேலே எப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோலியாத்து கதை எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, சவுலும் ஒரு கோலியாத் ஒரே ஒரு மனுஷனுக்காக பயந்து போரில் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு இந்த போர். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படின்னா ஒரு சில வீரர்கள் மட்டுமே இருப்பாங்களா? இல்லை, லட்சக்கணக்கான வீரர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு வீரனும் எப்படி இருப்பான், கிட்டத்தட்ட ஒரு 300, பைபிள் படி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 300 பேரையாச்சும் சாவடிக்கிற ஒரு வீரனாக தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டதான வீரர்களும் பயந்து நிற்கிறாங்க. ராஜா, இந்த லட்சக்கணக்கான வீரர்களுக்கு ராஜாவா இருக்கிற சவுல் ராஜாவும் பயந்து நிற்கிறார். இப்போ அந்த இடத்துக்கு தாவீது வராரு. எப்படி பாருங்க, ஒரே ஒரு சின்ன மனுஷன், அவருக்கு தேவன் நான் போய் நின்னா எனக்கு இதை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை அது. ஒரே ஒரு மனுஷன், ஒரு லட்சக்கணக்கான ஜனங்கள் பயந்து நிற்கிறாங்க. ஆனா இந்த ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியும்? ஆனா அவருக்கு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப பெரிது. அதனாலதான் ஒரே ஒரு கூழங்கால வச்சு கோலியாத்தை முறியடிச்சார். இந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு அவரு சும்மா இருந்துடல, ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சார். போயிரு, அங்க இந்த கோலியாத்தை என்னால முறியடிக்க முடியும். நம்ம அநேகர் என்ன பண்றோம்னா, தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம்,
பட் அதே இடத்துல நின்னுறோம். நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறது கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அதுக்கான ஸ்டெப்பை யாரும் எடுக்கிறது இல்லை. ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் நம்ம வைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தாவீது அப்படி கிடையாது. ஒரு பிரச்சனை, இது அவனுக்கு வந்த பிரச்சனையும் கிடையாது, இஸ்ரவேல் மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு வந்த பிரச்சனை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்கு ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்த பிரச்சனையாக இருந்தாலும் பின்னாடி போயிடும். நீங்கள் தாவீதுடைய அந்த எல்லா அவருடைய கதையை நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். எல்லா காரியத்திலையும் அவர் பின்னோக்கி போனதே கிடையாது. நீங்க கேட்கலாம், சவுல் ராஜா துரத்தும் போது தாவீது வந்து போயிட்டே ஓடிட்டே இருந்தாரு அப்படின்னு கேட்கலாம். ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நீங்க பாருங்க, சவுல் துரத்தும் போது தாவீது போனாரு. பட் ஆனா கர்த்தர் சொல்ற அப்போ எதிர்த்து அடிச்சார். நீங்க நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா வந்து அடிச்சு ஜெயிச்சுட்டு திரும்பியும் போயிடுவார். ஸோ கர்த்தர் எப்பெல்லாம் சொல்றாரோ அப்பதான் திரும்பி அடிப்பாரு தாவீது. நாம என்ன செய்யறோம்னா நம்ம சொந்த பலத்தினால எல்லா பிரச்சனைகளும் எதிர்கொள்றோம். அப்படி இல்லாம கர்த்தர் நம்மளுக்கு ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு எப்போ சொல்றாரோ அப்போ மட்டும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம வந்து எதிர்த்து நிற்கும் போது நமக்கு ஆண்டவர் ஒரு வெற்றியை தருவார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் கர்த்தருடைய தயவு கிடைக்கும். இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது அவர் நம்பிக்கை இருந்ததுனால உன்னதமானவருடைய தயவு தாவீதுக்கு கிடைச்சது. ஸோ அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு தயவு கிடைச்சது ஓகே. ஆனா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு கர்த்தருடைய தயவு கிடைக்கும் போது நம்முடைய சத்துருக்கள்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருது, யார் மூலியமாக பிரச்சனை வருது, அநேகர் மூலியமாக பிரச்சனை வருது, இந்த நாள்ல தான் இந்த பிரச்சனை வரும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா தாவீதுக்கு ஆண்டவர் அதை அறிவிச்சார். எப்படி அறிவிச்சார்னா, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்ததுனாலே, அவருடைய கர்த்தருடைய தயவு அவன் மேல் இருந்ததுனாலே யோனத்தான் கண்களில் தாவீதுக்கு தயவு கிடைச்சது. யோனத்தான் பாருங்களேன், தாவீதுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை சவுல் ராஜா மூலியம் வந்ததோ தாவீதுக்கு வந்து அறிவிச்சிருவார். நீங்க இந்த 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை படித்தீங்கன்னா தெரியும். எப்போ சவுல் ராஜா வந்து பேசி கொண்டிருக்காங்க, தாவீதை போயிட்டு இந்த மாதிரி கொலை செய்யலாம் அப்படின்னும் போது யோனத்தான் வந்து தாவீதுக்கு ஹெல்ப் பண்றார். இந்த வருஷத்துல நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒருத்தரை ஏற்படுத்த போகிறார். ஏன்னா சுத்தி இருக்கிற சத்துருக்களை எப்ப வருவாங்கன்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். அதுதான் கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கையா இருக்கும் போது அவருடைய தயவு கிடைக்கும். சத்துருக்களை கண்டுபிடிக்கிற ஒரு டேலண்ட நம்மளுக்கு ஆண்டவர் தருவார். 7-8 வசனங்கள் அதுதான் சொல்றது. அது மாத்திரம் இல்ல, இந்த வெற்றி அடைஞ்சிட்ட பிறகு தாவீது வந்து சும்மா இருந்தில்ல, தேவனை துதித்து பாடுகிறான். நம்ம அநேகர் வந்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு தேவனை மறந்து விடுகிறோம். ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு தேவனை மறந்துட்டு திருப்பி ஒரு பிரச்சனை வந்த பிறகு திருப்பி ஆண்டவரை தேடுறோம். நம்ம அப்படி இல்லாம ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா தேவனுக்கு நன்றி சொல்லுகிற இருதயம் நமக்கு வேண்டும். அவரை துதித்து பாடுகிற இருதயம் நமக்கு வேண்டும். ஏன்னா தாவீது வந்து கர்த்தரை விடாது இருந்தான். அதனால்தான் ஆண்டவர் வந்து எல்லாத்துக்குமான வெற்றியை அவருக்கு தந்தார். கர்த்தர் தாமே இந்த வசன கீதங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.